ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அவர் டைம்ஸ்ன்ற ஒரு சூப்பரான படம் தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பொண்ணு லெஃப்ட்லேருந்து வரா. அவள் லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற ஐடியாவே இல்லாமல் இருக்கா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு ட்ரூலி. அவளை அந்த கம்பெனி பாஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கங்க்ராஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு டீல் சைன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவள் ஃபிங்கர்ஸை பார்த்துட்டு என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சிடுச்சு, இனி என் லைஃப் செம்மையாக ஷைன் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி டபுள் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இவ உட்காந்து ஆஃபீஸில் ஓவர் நைட் ஒர்க் பண்ணுறா. அப்போ அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் நாங்கள் கிளம்புறோம், நீ வரியா அப்படின்னு கேட்கும்போது இவ இல்லை நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிடுறா. அவங்களும் போக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணால் காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி ஒருத்தன் எடுத்து, எவ்வளோ நேரம் தான் உனக்கு வெயிட் பண்ணுறது, இன்னும் 5 minutes நீ வரலைன்னா நான் போயிடுவேன்னு சொல்லி கத்துறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் வரவே 30 minutes ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவன் காலை கட் பண்ணிடுறான். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க பாஸ் இன்னைக்கு மிட் நைட்டில் உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, உன் டீமோட ரெடி ஆயிரு அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி அவங்க டீம் முன்னாடியே ஓடி தப்பிச்சிருக்கலாம், வசமா மாட்டிக்கிட்டோம் மாதிரி. முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சைகை காமிக்க. பட் ஹீரோயின் வீராப்பா பேச வருவா. சரி ஓகே முடியாதுதான் சொல்ல போறான்னு பார்த்தா நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு எல்லாம் செம்ம கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் அந்த பாஸ் சொல்றாரு, பாருங்க ட்ரூலியை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டு போறாங்க. பாஸ் போன போய்ட்டு ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் வாங்க வாங்க சீக்கிரம் ஒர்க்கை பார்த்தா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாமே செம்ம கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. எல்லா டீம்ஸ்லையுமே இப்படி ஒரு ஆர்வ கோளாறு இருக்க தான் செய்யுது. ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு இருக்கா. அவங்க அவங்க டீம்மேட்ஸ் வராங்க. ஹீரோயினை கழுவி ஊற்றிட்டே வராங்க. உடனே ஹீரோயின் அவங்க கண்ணில் படாமல் கீழே உட்காந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கா. இவ்வளோ மாதிரி ஒரு லூசரை பார்த்தது இல்லை, இப்படியா ஒருத்தி கம்பெனிக்காண்டி நாயாப்பையா வேலை செய்வா, இவளை பார்த்து கற்றுக்கணுமான்ல, வேறு வேலை இல்லைன்னு சொல்லி ஒருத்தி திட்டிட்டு வரா. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. ஹீரோயின் வீட்டுக்கு ஏதோ ஒரு பாக்ஸை எடுக்கிறா. அதுல ஒரு ஸ்லாம் புக் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டே கண் கலங்கிட்டு இருக்கா. அப்புறம் ரேடியோல ஒரு சாங் பிளே ஆகுது. அப்படியே ஹீரோயின் தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ரூமை காமிக்கிறாங்க. ஒரு ஆக்டர் பிக்கை ஃபுல் ஸ்வெட்லமே ஒட்டி வச்சிருக்கா. அந்த ஆக்டர்னா இவளுக்கு ரொம்பவே உசிறு. அப்படியே அலாம் அடிக்குது. அறக்க பறக்க எந்திரிச்சு கிளம்புறா ஸ்கூலுக்கு. அப்ப ஹீரோயினுக்கு 18 years ஆகுது. இவ கிளம்பி சைக்கிள் எடுத்துட்டு வரா. அங்க குரூப்பா பசங்க நின்று சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தன்னைத்தான் நினைச்சிட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு சீனா சைக்கிளை ஓட்ட எடுக்க விழுந்துடுறா. அந்த பசங்க ஓடி வராங்க. ஓடி வர வேகத்தை பார்த்து இவளுக்கு தான் ஹெல்ப் பண்ண வராங்களோன்னு நினைச்சா அவனுங்க இவ மேல தாண்டி குதிச்சு வேறொரு அழகான பொண்ணு கிட்ட போறானுங்க. அவ பேரு மின்மேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளே எந்திரிச்சு ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறா சைக்கிளை ஸ்கூலுக்கு. ஹீரோனுக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்த பெரிய கன்ஃபியூஷனே என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது தான். இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கியூ நிற்கும். அவன் இவன் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ பண்ண பேசின விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள், ஸ்கூல் டேஸ்ல பண்ணது எல்லாமே அவ சொல்லிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு படிக்கலன்னு சொல்லி போய் சொல்றது. அதுக்கப்புறமேட்டு அவளுக்கு பிடிச்சது புக் ஸ்டோர்ல போய் புக் வாங்குறது தான். புக் ஸ்டோர்னாலே என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்கூல் டேஸ்லயும் சரி காலேஜ் டேஸ்லயும் சரி நம்ம அந்த பக்கம் எட்டி கூட பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆனா ஹீரோயினுக்கு அதான் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹீரோ க்ரஷ்ஷா நினைச்சு அவங்க கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அவங்க டீச்சர் பார்த்துட்டு இவங்க கூத்தெல்லாம் பார்த்துட்டு இவகிட்ட இவளையும் அவளையும் வச்சு செய்யறாங்க. லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க டீச்சர். அங்க ஒரு பொண்ணு குரங்கு சேட்டை பண்ணிட்டு எல்லாருமே நக்கல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ இன்னொரு குண்டு பொண்ணு ஹீரோயின் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு புக் ஸ்டோர்ல நின்றுட்டு இருக்கா. அங்க ஒரு பையன் வரான். அவன் அந்த ஸ்கூலோடைய ஹீரோ. ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனும் கூட. எல்லா ஸ்கூல்லையும் இப்படி ஒரு பையன் இருப்பான் தானே. இவனை பாக்குறதுக்காண்டியே ஒரு கேங் சுத்திட்டே இருக்கும். அதுவும் பொண்ணுங்க கேங்கு. இவனை பாக்குறதுக்காண்டியே எல்லாருமே நிக்கிறாங்க. இவன் கரெக்டா ஹீரோயின் நிக்கிற ஷெல்ஃப் கிட்ட ஒரு புக் எடுக்கிறான். இவன் வேற சும்மா இல்லாம அவளை சொரிஞ்சு விட்டு போறான். ஸோ அவ பின்னாடி நின்றுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவனையே பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இவனோட பேர் ஒயாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். எல்லா கேர்ள்ஸுமே அவன் நின்று விளையாடுறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஹீரோயின் சைட் திரும்ப ஹீரோயின் அவன் என்னதான் பார்க்கறான்னு சொல்லிட்டு ஒரே குஷியில இருக்கா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் சொல்றா, இல்ல அவன் என்னதான் பார்க்கறான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த குண்டு பொண்ணை பார்த்தா அந்த குண்டு பொண்ணு அதுக்கு மேல வைக்கப்பட்டு இருக்கா. அவன் என்னதான் பார்க்கறான்னு சொல்லிட்டு இப்படியே எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்களதான் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்துதுங்க. கிளாஸ்ல மின்மின் அந்த அழகான பொண்ணுக்கு லவ் லெட்டர் எல்லாம் வந்திருக்கும். அவ ஃப்ரெண்ட் அதெல்லாம் எடுத்து படுத்துட்டு இங்க
இங்கே பாருங்க இவளை எவ்வளோ தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஆசை இருக்கும், தமக்கும் வந்துட்டு லெட்டர் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெஸ்க்கை வந்து பார்க்குறா. அங்கே ஒரு லெட்டர் இருக்கும். ஒரே குதாலாயிடுது, ஒரே சந்தோஷம் அவளுக்கு. எடுத்து பிரித்து படிச்சுட்டு இருந்தா. இந்த வந்து 5 காப்பீஸ் போட்டு நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பணும், இல்லைனா உனக்கு கெட்டது தான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்துருக்கும். இவளுக்கு செம்மையாக அள்ளு விட்டுரும். கிளாஸே அமைதியாக இருக்கும். இவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கத்திடுவா. கிளாஸே இவளை திரும்பி பார்க்கும். அதுக்கப்புறம் இவள் சொல்கிறா, இந்த லெட்டரில் முதல்ல கொடுக்க வேண்டியது என் தம்பிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தம்பி மேலே அவ்வளோ காண்டா இருக்கா போல இருக்கு. ஹீரோயின் வந்து அவள் தம்பி, அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு எப்போவுமே அவங்க தம்பிக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினை வந்து கரைச்சி கொட்டிகிட்டே இருக்காரு. ஒழுங்கான மார்க்கில் அது இதுலன்னு சொல்லிட்டு கரைச்சி கொட்டிகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயின் இந்த குடும்பத்தில் தான் நம்ம பிறந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா நம்மளும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ வேணாம், நமக்கு சோறு தான் முக்கியம், நம்ம தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாலாம் தூக்கி போட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க சார் வந்து ஹீரோயின்கிட்ட கொஷின் கேட்டுட்டு உனக்கு வந்துட்டு இது ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையிலே வந்துட்டு நல்லா சமத்தியாக வைக்கிறாரு. ஹீரோயின் வந்து அடி வாங்கிட்டு இந்த ஆளுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த செயின் லெட்டரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பருக்குள்ளே கொண்டு போய் வந்துட்டு அந்த இதை வந்து வச்சிடுறா, லெட்டரை வச்சிடுறா. அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து அவங்க சார் அடிக்க போகும்போது அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கத்திடுவா, நான் இன்னும் உனக்கு அடிக்கவே இல்லை, ஒழுங்கு மரியாதை வந்துடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நின்று அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக வராது. ஸோ அதனால தான் வந்து அடி வாங்கிட்டு இருக்கா. இங்கே அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஓயாங் கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவனை சுற்றி கேர்ள்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒரு மரம் பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று இவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து ஹீரோயின் பக்கம் பார்த்து ஹாய் காமிக்க, ஹீரோயின் தனக்கு தான் காமிக்கிறான்னு சொல்லிட்டு வேகமாக ஹாய்னு வர பின்னாடி இருந்து மின்மின் பொண்ணு வந்துட்டு போவா. உடனே பல்பு வாங்குற சமாளிக்க அந்த மரத்தை தூசி தட்டுற மாதிரி இவ வந்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இவ சொல்கிறா, அந்த செயின் லெட்டரை இவளுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஏன்னா இவ தான் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மின்மினுக்கு கொடுக்கறதுக்காண்டி போகிறா. வீட்டுக்கு பக்கம் போகும்போது அவ வீட்டில் வந்துட்டு அந்த லெட்டரை வந்து போட்டுட்டு போயிடுறான். இந்த ஒயான் பையன் வந்துட்டு குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து குப்பை போடுறதுக்காண்டி வந்துட்டு இருக்கா. ஆனால் ஒயான் கிட்ட வந்துட்டு ஒரு பையன் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் பேர் டையு, நல்லா பேர் வைக்கிறாங்க டையு சாக்ஸ்ன்னு. அவனை பற்றி வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான், இந்த டையு வந்து ரொம்ப மோசமானவன், அவன் கிளாஸே வந்து ரணகுடலமாக இருக்கும், ஒரே ஃபைட் பண்ணிட்டு ஸ்டாஃப்ஸ் வர்றதை கூட கண்டுக்காம அடிச்சு பிடிச்சிட்டு இருப்பானுங்க, இவன் கண்ட்ரோல் தான் ஸ்கூலே இருக்கும், இவனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, இவன் வந்துட்டு சண்டை போடுறது ரவுடிசம் பண்றது இதுதான் இவனோட வேலையே, இவன் கூட சண்டை போட இன்னொரு ஸ்கூல் கேங்கும் வரும், ஆனா வந்து இவன் அவனுங்களை அடிச்சு துவைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒயாங் வந்துட்டு என்ன பண்ணுவான், கடுப்புல வந்துட்டு அந்த டையோட காலரை வந்து பிடிச்சிட்டு என்னால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலோட டைரக்டர் வந்தோடனே எல்லா பசங்களும் ஓடிடுவானுங்க, ஒயாங்கையும் டையும் தவிர. ஹீரோயின் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கொண்டு வந்த குப்பையை வந்துட்டு கீழே போட்டு திருப்பி வந்து உட்காந்து அள்ளிட்டு இருப்பா. இவனுங்க வந்து இங்க முறைச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லி கிளம்பிடுவானுங்க. ஹீரோயின் வந்து சொல்றா, நெக்ஸ்ட் லெட்டர் வைக்க வேண்டியது இந்த டையுக்கு தான், ஒயாங் கூட பிரச்சனை பண்றான்ல, ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு ஒயாங்க ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அவன் வந்துட்டு இப்படி இவன் வந்து ஹர்ட் பண்றது வந்து அவனுக்கு பிடிக்கல, அதனால இவனுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு போறா. ஸ்விம்மிங் பூல் கிட்ட அவன் விளையாடிட்டு இருக்கான். அவன் ஒளிஞ்சு போய் அந்த அவனோட பேக்ல வந்து அந்த லெட்டரை வச்சிடுறா. இங்க டையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதோ எடுக்கிறதுக்காண்டி பேகை பார்க்கும்போது அந்த லெட்டர் வந்து இவன் கையில படும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டே இப்போ நடு ரோட்லயே நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பாரா பாஸ்க்கு லவ் லெட்டர்லாம் வந்திருக்கு, யார் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணிட்டு வராங்க. இவன் வந்துட்டு போங்கடாங்கிட்ட அப்படின்னு சொல்லி கழிச்சு விட்றான். அவனுங்க வந்து போக ஆரம்பிச்சிடறானுங்க. இவன் உட்காந்து அந்த லெட்டரையே நடு ரோட்ல உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் வந்து பிரிச்சு பார்க்கும்போது உனக்கு வந்து கெட்டதுதான் நடக்கும், நீ வந்து அடிபட்டுருவா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஒரு வண்டி வந்து இவனை இடிச்சு தள்ளிரும். ஐயோ பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் திருப்பி வந்து இவனை என்னாச்சுன்னு சொல்லி இவனை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஸ்கூல் ஃபுல்லாமே வந்து டைக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அதை பேசிட்டு வரா, ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ். உடனே இந்த ஹீரோயின் இது கேட்டு அவள் சாக்லேட் வந்து எடுத்துகிட்டு இருப்பான். அந்த சாக்லேட் பாக்ஸ்லேயே கீழே போடுறா. சாக்லேட் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுது. உடனே வந்து அவள் பதட்டத்தில் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே யாரும் வந்து காலை அடிப்பட்டவங்க வந்து நிற்பாங்க. யாரா இதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது டையு தான். இவளுக்கு செம்ம பதட்டம் ஆயிரும். இவன் வந்து அதை பொறுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்து டையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாஸ் இப்படி பண்ண மட்டும் கையில் கிடக்கட்டும், கை காலெலாம் முறிச்சு அடுப்பில் வச்சு அப்படின்னு சொன்னா இன்னுமே இவ பதறிட்டே இருக்கும்போது அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவ டேப்லெட் போடல, அதான் இப்படி பதறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாளுங்க.
இங்கே ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து பிரின்சிபல் இந்த இயர் வந்து ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒயாங் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் கண் ஃபுல்லாமே ஒயாங் மேலே தான் இருக்குது. அவனை உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. இங்கே டையோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ள்ஸோட கிளாஸ் ரூம் போயிட்டு யார் அந்த லெட்டர் அனுப்பினான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்காக வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஒருத்தர் நோட் பண்ணுறான், ஹீரோட சேரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு அவளோட டெஸ்கில் பார்க்கும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும். அதை எடுத்துகிட்டே வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கா. வந்தோடனே இவனுங்க போய் அவளை மறைச்சிட்டு, இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அலேக்கா தூக்கிட்டு வரானுங்க. தூக்கிட்டு வந்து இந்த டையும் இருக்க இடத்துல வந்துட்டு கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு என்ஜாய் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. அந்த டைம் முன்னாடி ஃபுல்லாக வந்துட்டு ஒயாங்கோட ஃபோட்டோஸாக இருக்கும். அது எல்லாமே வந்து ஹீரோன்னு வச்சுருப்பா. அது எல்லாத்தையுமே வந்து இவனுங்க கண்டுபிடிச்சிடுறானுங்க. அது ஃபுல்லாக இருக்கும்போது இதை பார்த்துட்டு அவள் ஷாக்காக வந்து அங்கேருந்து ஓடி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுவா. பட் அவன் வந்து கேட்பான், நீ தானே அந்த செயின் லெட்டரை எனக்கு அனுப்பினது அப்படின்னோன்னா அவள் ஷாக்காகி நின்றுவா. அதுக்கப்புறமேட்டு வந்து உன் பர்த்டே எப்போ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து டை வந்து நார்மலாக கேட்டுட்டே வந்துட்டு எதுக்கு இதை அனுப்பினா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதுக்கு வந்து அவள் பயந்துட்டே இருப்பாள். சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ வந்து ஒயாங் காண்டி தான் இதை வந்து எனக்கு அனுப்பியிருக்க, ஏன்னா அப்படின்னு உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வரான். இவன் வந்து ஏதோ கிஸ் பண்ண போற வந்து என்கிட்ட வராதன்னு சொல்லுவான். அவன் வந்து அவகிட்ட போயிட்டு யாரையோ வந்து காலிங் பெல் அடிச்சு கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு வந்து ஃபிலிமை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பெருமிச்சு விட்டுக்கிறா. அதுக்கப்புறமேட்டு வந்து இவன் சொல்கிறான், இனிமேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டையோட ரைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஹீரோயின் தான் பண்ணுறா. திட்டிக்கிட்டே பண்ணுறா. இவனோட அகராதியில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இதான் மீனிங் போல் இருக்குது, வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே பண்ணுறா. நெக்ஸ்ட் டே அந்த நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு டைட்ட வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறமேட்டு அவன் ஆர்டர் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அவனுக்கு பிடிக்கலன்னா திருப்பியும் போய் வாங்க போகிறா. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு அடிமையாகவே ஆயிட்டா ஹீரோயின். ஸோ கடுப்பாக வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து புக்ஸை வந்து கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், உனக்காண்டி ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஹீரோட ஃபோட்டோ கொடுக்குறான். ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து ரொம்பவே காமெடி பண்ணி வச்சிருப்பான். இதனால அவன் வந்து ஒரு செம்ம கடுப்பாயிடுறா ஹீரோயின். அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து சிரிக்கிறானுங்க. இவன் வந்து அங்கேருந்து கடுப்பா கிளம்பி வந்துடுறா. ஹீரோயின் வந்து ஒளிஞ்சொழிஞ்சு வந்துட்டு இருக்கா. பெல் அடிச்சிடுது. பட் வந்து அவள் வந்து டைவா பார்க்கறதுக்காண்டி வந்து இந்தா உன் மேக்ஸ் புக்கை நீ மறந்துட்ட அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொன்னான், லூஸ் இன்னைக்கு யாரு நான் படிக்க போறேன்னு சொன்னா, வா மூவி ஸ்டார்ட் ஆயிடும் போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே உன்ன வந்து ஹீரோயின் சொல்லுவான், அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு கிளாஸுக்கு நான் போகணும், ஆல்ரெடி பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாது, நீ இன்னைக்கு வர அப்படின்னு சொல்லுவோன்னே உடனே வந்துட்டு இவன் சொல்லுவான், நான் கிளாஸ்லாம் கட் அடிச்சதில்லை, எனக்கு சிவர்லாம் ஏற தெரியாது, நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இவளை பிடிச்சி எடுத்துட்டு நீ ஒழுங்காக வர அப்படின்னு சொல்லிட்டு சிவத்தில் வந்துட்டு ஏறுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு நான் இதெல்லாம் ஏறினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. பட் அவன் வந்து கண்டுக்கவே இல்லை. அவளை வந்துட்டு இந்த கிளாஸ் கட் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். டையும் வந்துட்டு போய் ஒரு ரோலர் ஸ்கேட்டிங்கில் வந்து நல்லாவே வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த ஷூவை போட்டு விட்டு அவளால் வந்து நடக்கவே முடியல. சிவத்தில் ஒட்டின பள்ளி மாதிரி சிவத்தையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அவளால் சுத்தமாக முடியல. போய் விழுந்துடா. அதனால அவள் சுவத்தை பிடிச்சிட்டே நடந்துட்டு இருக்கா. உடனே வந்துட்டு டைவ் வந்து சொல்கிறான், வா வந்து லைனில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு லைனில் லாஸ்ட்டில் நில்லு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு லைன் மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து டைவ் பின்னாடியே போவாங்க. ஸோ டைவ் தான் வந்துட்டு அவங்கள எல்லாருமே ஸ்கேட்டிங் பண்ணி கூட்டிகிட்டு போவான். ஹீரோயின் வந்து லாஸ்ட்டில் நிற்கிறா. அவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னமோ வந்துட்டு ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறா. ரொம்ப பயந்துடுறா. கடைசியில் வந்து அந்த லைனை விட்டு விலகிடுறா. விலகினோன்னா அவள் போய் விழுந்துடுறா. உடனே வந்து டைவ் வந்து கேட்குறா, நீ ஓகே தானே அப்படின்னு சொன்னா. இவளும் வந்து வந்தாக்கு ஓகேன்றா. அவன் சொன்னான், அப்போ ஓகே, அப்போ போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு வாங்குறதுக்காண்டி லைனில் வந்து நின்றுட்டுருக்கா. ஹீரோன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. அங்கே வந்து ஒரு கேங் வருது டை கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காண்டி. டையுமே வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். கடைசியில் ஒரு குண்டை வந்து டையை வந்து மண்டையில் அடிச்சிடறான். அதனால அவன் கீழே விழுந்துடான். அவனால் அடிக்க முடியல திருப்பா. அப்போ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஹீரோயின் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து உள்ளே தள்ளி விட்டுடுறான். டையு கிட்ட இந்த அடி அப்படின்னு சொன்னோன்னா அவன் அந்த ஸ்டிக்கை எடுத்து வெளுத்து வாங்கிடுறான். எல்லாருமே வந்து அடி வாங்கிட்டு பயத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறானுங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் இருக்கா, அதனால உன்னை சும்மா விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தனா வெளில போகிறான். வெளில போகும்போது ஹீரோயினை வந்து மறைச்சிட்டே போகிறான். ஹீரோ உடனே வந்துட்டு அந்த ஸ்கூல் நேமை வந்து மறைச்சிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவன் எல்லாருமே வந்துட்டு போயிடுறானுங்க. இவங்க எல்லாருமே, அதாவது டையோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின் எல்லாருமே வந்து பிரின்சிபால்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவனே பிரின்சிபல் வந்துட்டு இவக்கிட்ட கேட்குறா, நீயும் இந்த கேங்கில் சேர்ந்துட்டியா, உருப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சாங்க ஒழுங்காக வந்து சொல்லுங்க, இல்லை வந்து உனக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்லலான்னு வருவா. அவனுங்க பின்னாடி வந்துட்டு ஒயாங்க நாங்கள் கொன்றுவோம்
அப்படின்னு சொல்லி ஒயாங் ஃபோட்டோ வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது இவ சொல்லுவா எனக்கு ஞாபகம் இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த சார் வந்து கடுப்பாயிட்டு உனக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூலை வந்துட்டு க்ளீன் பண்ணும் போ அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. இவ வந்து அவனுங்களை முறைச்சிட்டே போறா. அவனுங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இவ பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளில வரும்போது ஒயாங் வருவான். ஒயாங் பார்க்க கூடாதுன்னே சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு வருவா. அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ டையு கூட பிரின்சிபல் ரூம்லலாம் இருக்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம் ஸ்ட்ரக் பண்ணி காமிக்கிறா. உடனே வந்துட்டு அவளுகளும் கண்டுபிடிக்கிறாளுங்க இவன் நடிச்சு காமிக்கிறது. என்ன அப்படின்னா ஒயாங் வந்து பின்னாடி இருக்கா, அவன் என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம் ஸ்ட்ரக் பண்ணியிருப்பா. உடனே வந்து இதை வந்து அவளுக்கு கத்தினோன்னே அவனுக்கு கேட்டுரும். ஏன்னா அவன் இவங்கள தான் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தோன்னே இவளை வந்து கூப்பிடுவான் ட்ரூலி அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து மூஞ்சியை வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமா வச்சுட்டே போறா. உடனே அவன் சொல்றான் நீ கொஞ்சம் அழகா இருப்பான்னு தான் தெரியும், நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் எனக்குமே ரோலர் ஸ்கேட்டிங் பிடிக்கும், என்னையும் அடுத்த வாட்டி கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோன் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மின்மினும் அந்த ஒயாங்கும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. மின்மின் சொல்றா இதை யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்றது நம்மள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இதை வந்து ஹீரோயின் வந்து கேட்டுட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்பவே வந்து சேட் ஆயிடுச்சு. உடனே வந்து அவன் சொல்றான் சரி வா நம்ம கிளம்பலாம், யாராச்சும் நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பும் போது ஹீரோயின் வந்து ஒளிஞ்சுக்கிறா. இங்க வந்துட்டு ஒயாங் வந்து பார்த்துட்டு இங்க யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீன் பண்ண நெட்டை வந்து பார்த்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. ஹீரோயினை எங்கடா காணோம் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கும் போது அவள் அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழ போயிடுவா. விழ போனோன்னா அங்கே யாரோ குதிச்சு அவளை காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அது டையோ. பார்த்துட்டு காப்பாத்திட்டு அவன் வந்து திட்டுறா, எதுக்கு இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அழவும் ஆரம்பிச்சிடான். உடனே வந்து ஹீரோயின் கேட்கிறா இதுக்கு எதுக்கு அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அங்க வந்து அவன் பீர் வாங்கிட்டு வந்துட்டு இந்தா குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனே வந்து ஹீரோயினும் வந்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணிட்டு பார்க்க அங்க ஒரு லெட்டர் இருக்கு. என்னடா லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சா அது வந்து டையு வந்து மின்மினுக்கு எழுதினது. உடனே வந்து அதை படிச்சு பார்த்து என்ன இவ்வளோ மொக்கையா எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கவா. உடனே வந்து டைக்கு கோவம் வந்துடும். அந்த டின்னை வந்துட்டு நொறுக்கிடுறான். உடனே வந்து ஹீரோயின் சாரி அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவன் சொல்றான் நம்ம வந்து அவங்க 2 பேருமே பிரிக்கணும், அவங்க லவ்வை வந்து பிரேக்கப் பண்ண வைக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அப்பதான் ஒயாங் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி பிட்ட போடுறான். உடனே வந்து ஹீரோயின் ஓகே சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் ஒயாங்கும் மின்மினும் வரதை பார்த்துட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. டையு வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறான். ஒரு பால் வச்சுட்டு பேஸ்கெட்டில் கொண்டு வருவாங்க. இவன் கரெக்டாக அதை தாண்டி போயிடுவான். ஹீரோயின் அதை தாண்டுற பிறகு அதுக்குள்ளே விழுந்து பேஸ்கெட்டை வந்து உடச்சி விட்றா. அதுக்கப்புறமேட்டு ஒரு பையன் வந்து பேப்பர் கொண்டு வருவான். இவனை இடிக்காமல் வந்து டையு போயிடுறான். பட் ஹீரோயின் அவனை இடித்து பேப்பரெல்லாம் கீழே விழ வச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்து டையு வந்து குப்பரைக்காய் அடித்து விழுந்து அந்த பக்கம் போயிடுறான். இவன் வந்து நானும் எப்படி குப்பரைக்காய் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடுவுலையும் வந்து விழுந்துடுறான். ஒன்று வந்துட்டு டையும் வந்து இவனை வந்து இழுத்து அங்கிட்டு விட்டுறான். ஏன்னா வந்து ஒயாங் பார்க்க போறான். ஒயாங் பின்னாடி சுத்தி பார்க்கறான். பார்த்துட்டு அவன் இடத்துக்கு வந்து அவன் போயிட்டு இருக்கான் மின்மினை பார்க்கறதுக்காண்டி. இவங்க 2 பேருமே ஒட்டி நின்று ஒயாங்கும் மின்மினும் என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுங்க 2 ஒரு பப்பியை வச்சு இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு இருக்குங்க. அதை தான் இதுங்க 2 தப்பா புரிஞ்சுட்டு இருக்குங்க. உடனே வந்து ஹீரோயின் சொல்றா அடைச்சை ஒரு பப்பிக்கு தான் இவ்வளவு ரணகலமா, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டையு கிட்ட சொல்லும்போது டையு சொல்றான் இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இதெல்லாம் அப்புறம் டெவலப் ஆயிரும், நம்ம வந்து இப்பவே வந்து இதை பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து டையு வந்து ஹீரோயின் கேட்குறா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து ஹீரோயின் சொல்றா நீ டாலா கியூட்டா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் தன்னை ஹீரோவா நினைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். மின்மின் வந்து சைக்கிள வந்துட்டு இருக்கா. அவளை வந்து சுத்தி இந்த டையோட ஆட்கள் இல்லாம வந்து அவளை சுத்திட்டு வந்து பைக்ல ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு ஹீரோ என்ட்ரியா வந்துட்டு டையு வந்து வந்துட்டு இருக்கான். வந்து பைக்கை விட்டுட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து மின்மின் கிட்ட கேட்கிறா. உடனே வந்துட்டு எல்லாருமே பின்னாடி நின்றுட்டு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. இவன் வந்துட்டு கிட்டக்க வந்துட்டு சைக்கிளை வச்சு அவன் காலில் மோதி விட்டுறா. இவன் வந்து துடிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். உடனே வந்து ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு இங்கே நடந்ததை எவனாச்சும் வெளியில சொன்னீங்க செத்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கண்ணாடி போட்டவன் வந்து அப்பதான் எங்க பாஸ்க்கு அடிப்பட்டதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அழுத்தி சொல்லிட்டு இருக்கான். அவன் பின்னாடி ஒரு உதவி விட்டு போடா வெளில அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க. ஒருத்தன் பைக்கு மட்டும் ஸ்டார்ட் ஆகலாம், ஒழுங்கு மாதிரி தான் இப்போ போயிடுறா அப்படின்னு சொன்னோன்னா அவன் உருட்டிகிட்டே ஓடிடுறான். ஹீரோனும் அங்கே தான் ஒளிஞ்சிருப்பா. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோயின் வெளில வந்துட்டு இந்த பிளான்லாம் நமக்கு செட் ஆகாது விட்டுறலாம் அப்படின்னு சொன்னோன்னே உன்னை வந்து டையோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சிவத்தை பார்க்கும்போது அங்கே வந்து நாய் பிடிக்கிற வண்டியோட நம்பர் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னப்போ ஹீரோயின் சொல்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு அந்த பப்பி வச்சிருக்க இடத்துக்கு வந்து ஒளிஞ்சு போகிறாங்க. ஒன்று வந்து ஹீரோயின் அந்த பப்பியை தூக்கிட்டு அந்த பப்பியை நடந்து போகிற மாதிரி மில்கில் காலை வச்சு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு டையு சொல்கிறான் சீக்கிரம் யாராச்சும்
வந்துட போகிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பியை வந்து ஆட்டே போட்டு ரெண்டும் ஓடி வந்துடுதுங்க. இங்கே அந்த டையும் வந்து அந்த பப்பியை வந்து தடவி விட்டே இருப்பான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப மோசம்னு நினச்சேன், ஆனால் நீ கொஞ்சம் நல்லவ தான் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அவன் சொல்லுவான், இந்தா இதை வந்துட்டு நீயே வந்து வச்சுக்கோ, இதுக்கு ஒரு நல்ல ஓனர் வளர்கிற வரைக்கும் நீ தான் வளர்க்க போகிற அப்படின்னு சொன்னான். உன்னை நல்லவன் சொன்னது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பப்பி வந்து சுச்சு போயிடுது அவன் மேலே. உடனே வந்து ஹீரோயின் சிரிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு வந்து அதை வாங்கிட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஓகே எண்டின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோன் வந்து ஒரு புக் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதில் வந்து ஒயாங்கும் டையும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒயாங்கிட்ட வந்து பேசுறதுக்காண்டி போகிறா. ஒயாங்கிட்ட போய் கேட்குறான், உனக்கு ஆல்ரெடி வந்துட்டு டையுவை தெரியும் தானே அப்படின்னா ஒயாங் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறான். என்னன்னா ஒயாங், டையு, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் 3 பேருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேருமே இன்னொரு பீச் கிட்டேருந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு டையு வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறான். என்ன அப்படின்னா அந்த பீச்சில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்ச் வைக்கும்போது அந்த ஒயாங்கோட ஃப்ரெண்டும் டையும் 2 பேருமே வந்துட்டு அந்த காம்படிஷனில் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ போகும்போது என்ன ஆகுதுன்னா அலை அடித்து அந்த பையன் வந்து கடலில் வந்து மூழ்கிடுறான். இதை வந்தோன்னே டையும் ரொம்பவே வந்து அழுகிறான். ஏன்னா என்னால் தான் வந்து அவன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். வந்து ஒயாங் வந்து அவனை எப்படியோ பிடிச்சி இழுத்துடுறான். இழுத்தோன்னே அந்த டையும் வந்து அதுலேருந்து ரொம்பவே வந்து டிப்ரெஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவன் வேறு கிளாஸ்க்குமே போயிடுறான். அந்த கிளாஸ் போனதுக்கு அப்புறம் அவன் சுத்தமாக சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து அந்த ரோலர் ஸ்கேட்டிங்கை வச்சுட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு வந்து டையுக்காண்டி வெயிட் பண்ண டையு வந்து என்ன இங்கே நிற்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று வந்து ஹீரோயின் சொல்கிறா, அந்த லைனை வந்து யார் ஃபர்ஸ்ட்டு தாண்டுறாங்களோ அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம், அதை வந்து நீ பண்ணி தான் ஆகணும், யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சொல்கிறத வந்து மற்றவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போகிறான். ஆனால் அவளால் முடியல, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறா. உடனே டையு வந்து உடனே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் வந்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் போயிட்டே தான் இருக்கா. போயிட்டு அந்த லைனை வந்து கிராஸ் பண்ணிடுறான். கிராஸ் பண்ணோன்னே உடனே வந்துட்டு அவன் வந்து கேட்குறான், உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவன் வந்து சொல்கிறான், என் கோயாங் வந்து எல்லாமே சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறான். இவன் வந்து இப்போ விழுந்தோன்னா சரின்னு சொல்லிட்டு இவளை வந்து தூக்குறதுக்காண்டி வந்தோன்னே இவன் வந்து கேட்குறா, எனக்கு நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோன்னே சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நீ பழைய டையுவாக வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அவன் வந்து முழிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து டையோட கிளாஸில் எல்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் வர்றதுக்கு கண்டுக்காமல் எல்லாருமே இந்த சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து டையு வந்து எந்திரிச்சு விஷ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து திருப்பியும் வந்து சண்டை போடும்போது டையு வந்து கத்துறான், ஒழுங்காக மூடிட்டு உட்காந்துட்டு படிங்கடா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஸ்டாஃபே ஆச்சரியமாக பார்க்குறேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் கேட்குறாரு, நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல நினைக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் கேட்கும்போது உடனே வந்து டையு சொல்கிறான், ஆமாம் இன்னைக்கு என்ன பேஜில் வந்து பாடம் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேஜை வந்து சொல்கிறாங்க. இவன் உடனே வந்து அந்த பேஜை வந்து புரட்டிட்டு இருக்கான். உடனே அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, நீ வந்து வேற புக்கை வச்சு புரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து திருப்பி எந்திரிச்சு கத்திட்டு மூட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த புக்கை எடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே எவனுமே வந்து புக் கொண்டு வந்திருக்க மாட்டான், ஒரே ஒருத்தனை தவிர. ஸோ எல்லாருமே வந்து சேர் எடுத்துட்டு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து கிளாஸை வந்து கவனிக்கிற மாதிரி உட்காந்துருப்பானுங்க. டையு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது இதுல இருந்து ஹீரோயின் சொன்னதுக்காண்டி. ஹீரோயின் வந்து அவள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு வந்துட்டு இருக்கா டையுவை பார்க்கறதுக்காண்டி. டையோ வந்து தட்டிட்டு இருக்கா. டையு திரும்பிட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறான், என்ன பார்க்கறதுக்கு வந்து நம்ம டீச்சர் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி, ஏதாச்சும் கோயில் கீழ்க்கு போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். உடனே வந்து அவள் கோயிச்சிட்டு வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் பார்த்து இவனுக்கு இப்படி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து இவங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வரும் இவளை இடிக்கிற மாதிரி. உடனே வந்து டையு அவளை பிடிச்சி இழுத்துருவான் தன் பக்கமா. இழுத்துட்டு வந்துட்டு லூசு பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட் சைடில் வந்து இவன் நடப்பான். ஹீரோயின் வந்து இந்த பக்கம் விட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே வரான். ஹீரோயின் வந்து ஃபுட் வாங்குறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு டையு வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. இதை வந்து அந்த மின்மின் பொண்ணும் அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து அவள் ஏற்றி விடுறா, பாரு உனக்காண்டி தான் அவன் இங்கே வந்திருக்கான், நீ இங்கே வருவான்னு தெரிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விடோன்னே உடனே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, மின்மின் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டையுகிட்ட சொன்னோன்னே டையு வந்து அவள் வந்து உட்காந்துருக்கா. உட்காந்தோன்னே இவன் வந்து உட்காந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு சயின்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு, உனக்கு ஏதாச்சும் என்னை பற்றி தெரியணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு மின்மின் சொல்லிட்டு இருக்கா.
ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ஹீரோயினுக்கு. ஹீரோயின் வந்து பார்த்துட்டு என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது டையு சொல்லுவான், ஒன்றும் பேசல உட்காரு படி அப்படின்னு சொன்னோன்னே அவன் கொஞ்சம் சேடாகவே உட்காந்து இருக்கா ஹீரோயின். ஹீரோனும் டையும் புக் ஸ்டோர் போயிட்டு புக் வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஹீரோயினுக்கு பிடிச்ச ஆக்டரோட அந்த இது வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி இவ கட்டி பிடிச்சிட்டு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், என்னோட ஹஸ்பண்ட் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே டையும் சொல்கிறான், நான் வந்துட்டு ஒரு நாள் உனக்காண்டி அவனை பாட வைக்கிறேன் அப்படின்னோடனே உடனே வந்து நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அந்த ஷாப் ஓனர் வந்து அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டும்போது டையு வந்து அவள் கையை பிடிச்சிட்டே வந்துட்டு 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, டையும் ஹீரோயினும். டையும் வந்துட்டு ஹீரோயினுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷாக்கு, என்னடா இப்படி படிக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரைட் ஆகிடுது. இவன் சொல்கிறா, நீ போய் என் வீடு இங்கே தான் இருக்குது நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டையு கூடவே வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்து அவளுக்கு வந்துட்டு ஒரு கீ செயினை வந்து கொடுக்குறான். கீ செயின் கொடுக்கும்போது இது எனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த கீ செயின் வாங்கினேன் தான், பட் நல்லா இல்லை, மின்மீனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் பட் நல்லா இல்லை, ஸோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க வந்து ஒயாங்கோட காலில் வந்து அடிபட்டிருக்கும். மின்மின் உட்காந்து பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு மின்மினோட ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒயாங் எங்கேயோ பார்த்துட்டே இருப்பான். அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி செம்மையாக வந்துட்டு இருப்பான். அவளே வந்து பார்த்துட்டு இருக்கா. அவள் வந்து இவனை வந்து பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் உள்ளே போகிறான். உள்ள கேன்டீனில் வந்துட்டு டையு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனையும் பார்க்குறான். அவனும் ஹேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இவ போட்டு ஒரு ஐஸ் எடுத்துட்டு வந்துட்டு இவனுக்கு கொடுக்கறதுக்காண்டி வருவான். ஆனால் ரொம்ப தயங்கிட்டே இருப்பான் ஒயாங்குக்கு கொடுக்கறதுக்காண்டி. உடனே என்ன பண்ணுவான், டையும் பின்னாடின்னு தள்ளி விட்டவன் போய் கொடு அப்படின்னு சொன்னோன்னே இவளும் வந்து கொடுக்குறான். இவன் வந்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஒயாங் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கும்போது மின்மின் வந்து அங்கேருந்து கடுப்பாகி கிளம்பி போயிடுறா. ஒயாங் வந்து சொல்கிறான், இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு செம்மையாக இருக்கடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து டையுவே பார்த்துட்டு இருக்கா. அவன் ஏதாச்சும் சொல்லுவானான்னு அவன் உட்காந்து தின்னுட்டே இருக்கான். ஸ்கூலுக்கு வந்து நியூ டேரக்டர் வராங்க. ஸ்கூலே வந்து பரபரப்பாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் வந்து டையு வந்து பார்க்குறாரு. டையு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டையுக்கும் அவருக்கு சுத்தமாக ஆகாது. ஸோ வந்து டையு வந்துட்டு அவருக்கு மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போயிடுறான். போனோடனே அந்த கடுப்பில் வந்துட்டு அவர் வந்து கிளாஸ் ரூம் போகிறாரு. போயிட்டு இன்னைக்கு யார் வந்து டாப் வந்து ரேங்க் எடுத்தது அப்படின்னோன்னா டையு வந்து எழுந்திருப்பான். எழுந்திரிச்சோன்னா அவன் கிட்ட போயிட்டு எப்படி சீட் பண்ணி இவ்வளோ ரேங்க் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டிட்டு பக்கத்தில் இருந்த பையனை நீ தானே இவனுக்கு காமிச்சா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு சீட் பண்ணதா யார் சொல்றீங்களோ அவங்கள நான் விட்டுருவேன், மீதி எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டையு சொல்லுவான், உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், என்ன மட்டும் நீங்க வந்து பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா சரி ஓகே 50 ரவுண்ட்ஸ் நீ போகணும் ரன் பண்ணிட்டே ஓடு அப்படின்னோன்னா இவன் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல வந்து சேர்லாம் தள்ளி விட்டுட்டு வந்து ஓடுறான். டைம் வந்து ஓடிட்டுருக்கான். அவனால் ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கான். இதெல்லாம் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அந்த டேரக்டர்கிட்ட போய் பேசலான்னு போகும்போது அந்த ஆள் வந்துட்டு நீ இதெல்லாம் தலையிடாதான், உன்னையும் நான் வந்துட்டு பனிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 1 வீக் சஸ்பென்ஷன் வேறு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு கெஃபேல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த வாட்டி ஸ்கூல் ஃபெஸ்டிவலும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஹீரோயின் சொல்கிறா, நம்ம இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும், நம்ம வந்து டையுக்காண்டி போராடணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி எல்லாருமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க டையுவை வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அந்த நோட்டீஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வந்து வாங்குறதா இல்லை. எல்லாருமே வந்துட்டு அந்த டேரக்டருக்கு பயந்துட்டு வந்து வாங்க மாட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு மின்மீனுக்கு கொடுக்குறா. மின்மீன் வாங்க போகலான்னு பார்க்கும்போது அவள் ஃப்ரெண்டு வந்து வேணாண்டி அப்படின்னு சொல்லும்போது அவளும் விட்டுறா. அதுக்கப்புறம் இவ உட்காந்து முடிச்சுட்டு இருக்கும்போது ஒயாங் வந்துட்டு அந்த இதெல்லாமே வாங்குறான். நான் இந்த நோட்டீஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயாங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நோட்டீஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பயலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கேடி பையன் என்ன பண்ணுறான், மாட்டி விட்டுறான். ஸோ வந்துட்டு எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினை வந்துட்டு ஸ்டாஃப் கூப்பிட்டு செம்மையாக திட்டுறாங்க, நீ தானே இதெல்லாம் பண்ண பாரு உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்லேயுமே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் வீட்டில் அவளுக்கு சம்மத்திட்டு என்ன அப்படி 2 நாளைக்கு நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க பாரு ஸ்கூலில் இருந்தெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க இவ்வளோ எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கால் வருது. கால் வந்தோடனே ட்ரூலி இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு இது அந்த பையன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. திருப்பியும் கால் வருது, திட்டிட்டு வைக்கிறாங்க. திருப்பியும் வருது, திட்டிட்டு வைக்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போயிட்டு அங்கே ஒரு ஃபோன் இருக்கும் அங்கே எடுத்துட்டு நான் தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், 2 நாளைக்கு நீ கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான்.
ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. பட் ஜன்னலில் யாரோ கல் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி படிப்பா. திருப்பியும் அடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே இவ வந்து வெளியில் போய் நின்று பார்க்கும்போது கீழே வந்துட்டு டையும் வந்து நிற்பான். உடனே வந்துட்டு இவ வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டே இருப்பான். நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு டையும் கேட்பான். உடனே அதுக்கப்புறம் இவ வந்துட்டு நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நான் சும்மா வந்தேன் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரா. கீழே வந்துட்டு அந்த பப்பியும் கூட்டிகிட்டு வரா. உடனே வந்து டையும் அந்த பப்பியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவன் கையில் வந்து பிளாஸ்டர் ஒட்டி இருக்கும். பட் ஹீரோயின் அதை பார்க்கும்போது அதை வந்து உரிச்சு எரிஞ்சிடறான். எரிஞ்சிட்டு சரி வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா ஒரு இடத்துல போய் லைட்டை போட்டு விடுறான். அது வந்து ஒரு கிரவுண்டு. அதெல்லாம் வந்துட்டு அவன் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவானா. இவன் அந்த ரோலர் ஸ்கேட்டிங் வந்து கற்றுக்கொடுன்னு கேட்டாலும் அதுக்காண்டி அவளை கூட்டிகிட்டு வருவான். ஃபஸ்ட்டு வந்து அவள் பயப்படுவாள். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவள் கையை பிடிச்சே இவன் வந்து அதெல்லாமே சொல்லி கொடுக்குறான் அவளுக்கு. அவளும் என்ஜாய் பண்ணி அந்த ஸ்கேட்டிங்கை வந்து பண்ணிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த 10 ரேங்க்ஸ் எடுத்து அவங்கள வந்து ஸ்டேஜில் வந்து அந்த டேரக்டர் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ டையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டையும் இந்த வாட்டி 10th ரேங்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. 9th ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டோன்னே டையும் எந்திரிச்சிருப்பான். அவனையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டேரக்டர் பல்பு கொடுத்துருவாரு கூப்பிடாம. இந்த வாட்டி 9 ரேங்க்ஸ் தான் சொன்னோன்னே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. உடனே எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேரக்டர் சொல்லுவார் 10th ரேங்க் எடுத்தவன் வந்து சீட் பண்ணியிருக்கான், ஒரு கேவலமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது எல்லாருமே இவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவனால் என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியல. இவன் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துடுறான். இவன் சேடாக உட்கார பற்றி ஹீரோயினுக்குமே வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினால் சுத்தமாக பொறுத்துக்க முடியல. அவன் வந்து முன்னாடி எந்திரிச்சு போவான். எந்திரிச்சு போட்டு அவளோட ஸ்கர்ட்டை வந்துட்டு மேலே உயர்த்தி விட்டு இங்கே பாருங்க நான் ஸ்கர்ட்டை வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், குட்டியாக தான் போட்டிருக்கேன், ஸோ எனக்கும் தான் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னா அந்த டேரக்டர் சொல்லுவோம் இதை பேசுகிற டைம் இப்போ எல்லாம் நவுந்து போயிரு அப்படின்னோன்னா இல்லை நீங்கள் வந்து ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், எனக்கு ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு நிற்பா. இதை பார்த்து ஓயாங்கும் வந்து ஸ்டேஜில் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துப்பான். அவன் கீழே இறங்கி வந்துட்டு நானுமே வந்து எக்ஸாமில் சீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேரக்டர் வந்துட்டு உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து அந்த பிரின்சிபல் சொல்வார் ஓயாங் கிட்ட நீ வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போக போகிற, இப்படிலாம் பண்ணக்கூடாது போ அப்படின்னோன்னா அவன் சொல்லுவான் இல்லை என்னால் முடியாது அப்படின்னோன்னா இவங்களுக்கு அந்த டையுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபால்ட்டை வந்துட்டு சும்மா சொல்லி எந்திரிச்சா பார்த்தா ஹோல் ஸ்கூலுமே வந்துட்டு டையுக்காண்டி எந்திரிச்சு நிற்கும். இதெல்லாம் பிரின்சிபல் பார்த்துட்டு இதை விட்டால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர்கிட்ட வந்துட்டு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஸ்கூல் ஃபெஸ்டிவல் இருக்கு எல்லாம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே ஜாலியாக அந்த வாட்டர் பலூன் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. டையு ஹீரோயின் அதுக்கப்புறம் யாங் மின்மின் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பைக் ரைட் போறாங்க. டையு பின்னாடி மின்மின் உட்காந்துருக்கா. இதை பார்த்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி வயிறு எரியிற மாதிரியே அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதை பார்த்துட்டே இருக்கும்போது ஒயாங் பின்னாடி வந்து ஹீரோயின் உட்காந்துருப்பா. ஒயாங் வந்து தன்னோட ஜாக்கெட்ல வந்துட்டு ஹீரோனோட கையை எடுத்து வச்சுப்பான். குளிர்தெல்லாம் வச்சுக்கோன்னு இதை வந்துட்டு டையு பாப்பா ரெண்டும் மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாருமே அந்த பைக்கில் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் சைட் போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க, டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்கிறா ட்ரூத் ஆர் டேர் விளாட்லாம் அப்படின்னோடனே எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டாக உட்காடுறாங்க. பாட்டிலாக சுற்றி விடுறாங்க. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓயாங்குக்கு வந்து வருது, அதுக்கப்புறமேட்டு வந்து டையுக்கு வருது. எல்லாருக்கிட்டையுமே வந்து மாற்றி ஒரே கொஷின் தான் கேட்குறாங்க. நீங்கள் சைட் அடிக்கிறவங்க இங்கே இருக்காங்களா, அந்த கொஷினை தான் வந்து மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஒயாங்கும் சரி டையும் சரி அவங்க 2 பேருமே பார்க்குற பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் தான். பட் ஹீரோயின் வந்து என்ன நினச்சிப்பான்னா டையும் வந்துட்டு மின்மினை தான் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பா. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து ஹீரோனுக்கு வந்து டையும் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஆனால் வந்து அவன் வந்து மின்மினை தான் பார்க்குறானோ அப்படின்ற தாட்லேயே அவள் வந்து இருந்துட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே வந்துட்டு நாங்கள் பார்க்குற பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு மின்மின் கிட்ட வந்துட்டு டையு கேட்குறான் அந்த செயின் லெட்டரை வந்துட்டு நீ தானே அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை பற்றி பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் ஹீரோயின் டையு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு வந்து 2 பேருமே வந்து யூனிவர்சிட்டி பற்றி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், என்ன யூனிவர்சிட்டி போகிறோம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவகிட்ட உன் ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு டையு கேட்கும்போது எனக்கு வந்து டைவான் யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இவன்கிட்ட கேட்குறா நான் உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து என்கிட்ட ஒழுங்காக படிக்கணும், எந்த சண்டைக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே இவனும் ஓகே நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து சொல்கிறா ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லுவோன்னா இவன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே ப்ரே பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒயாங் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான்.
டையு அந்த புக் ஸ்டோர் போயிட்டு ஹீரோயின் ஆசைப்பட்ட அந்த உருவப்படத்தை வந்து வாங்கிட்டு வெளியில வரும்போது அவனை அடிக்கிறதுக்காண்டி அந்த ஸ்கூல் கேங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவனும் அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த கேங் லீடர் என்ன சொல்லுவான்னா, நீ இப்போ அடி வாங்கிட்டீங்கன்னா உன்னோட ஹீரோயின், அதாவது உன்னோட ஆளை வந்து நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மீன் பண்றான். இல்லைன்னா நீ அங்கே வந்து ஹீரோயினை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து அடி வாங்குறான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது. எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வராங்க. அப்பதான் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. டையு ரொம்ப நாள் ஸ்கூல் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே வந்து ஓடி போறா அவனை பாக்குறதுக்காண்டி. அவன் வந்து டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே இவ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து வெளியில வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இவளை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போகும்போது ஹீரோயின் வந்து போய் பாக்குறா. அப்பதான் இவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. எதுக்கு இப்படிலாம் பண்ற, உன்னால சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அவன் வந்து அப்படிதான் பண்ணுவேன், உன் பேசலாம் கேட்க முடியாது அப்படின்னு இவன் வந்துட்டு என்ன பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பிடுறா. அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு நேருக்கு நேர் வந்தாலுமே வந்துட்டு பார்த்துக்க மாட்டாங்க. மூச்சியை திருப்பிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த நைட்டு வந்து ஸ்கூலை விட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பிடிச்ச ஆக்டரோட அந்த உருவப்படத்தை வச்சுட்டு யாரோ நின்றுட்டு இருப்பாங்க. இவன் வந்து டையோன்னு நினைப்பா. பட் பார்த்தா அவள் டையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவளுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்றாங்க. பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாமே வந்து டையு தான் வந்து எங்களுக்கு சொன்னா பண்ண சொல்லி, இந்த டேப் கூட கொடுத்தா. ஆனால் இந்த டேப் வந்து நீ எக்ஸாம் முடிச்சுட்டு தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்பையும் கொடுத்துட்டு அவளுக்கு விஷ் பண்ணிட்டு, நாளைக்கு நீ டையோ பார்த்தா ஒரு தேங்க்யூ மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறானுங்க. இவ அந்த டேப்பை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீட் வை நோயின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து டையு வந்து வெளியில நிற்பா. எல்லா பொண்ணுங்களையும் வந்து சொல்லுவா, உன்னதான் பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லும்போது ஹீரோயின் வந்து வெளியில வந்து அவனை வந்து பிடிச்சி இழுத்துட்டே ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாம் புக் மாதிரி கொடுத்துட்டு இது எனக்காண்டி ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து கரெக்டா மின்மின் வந்துட்டு நீ எனக்காண்டி தான் கிளாஸ் ரூம் வந்தியாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே வந்துட்டு டையு வந்து மின்மினை கூட்டிட்டு போய் ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயின் வந்து சாரி, நீ எனக்காண்டி வந்தினியோன்னு நினைச்சேன், பட் நீ மின்மின்காண்டி வந்தது எனக்கு தெரியல, சாரி அப்படின்னோடனே உடனே வந்துட்டு டையு வந்து சொல்லுவான், மின்மின் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்படின்னோடனே இதே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் தான் உங்க லவ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ண, ஆனால் நீ என்கிட்டயே சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக மழை வரும்போது மின்மின் வந்து குடை எடுத்துட்டு வந்து டையுக்கு பிடிக்கும் போது இவன் வந்து ஓகே பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. உடனே டையு சொல்றான் எங்க கூடயே வா அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல நீங்க போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவள் விழுந்துடுறா. உடனே வந்து டையு அவளை தூக்குறதுக்காண்டி வரும்போது அவள் வந்து கையை காமிச்சு வேணான்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து அவள் அழுதுட்டே இருக்கா அந்த மலையிலேயே. ஏன்னா அவள் வந்து டையு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ அதை அவளால் தாங்க முடியல, அழுதுட்டே இருக்கா. உடனே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி போய் ஒரு இடத்துல நின்று அப்படி அழுகுறா. ஏன்னா அவன் வந்து ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனை. கிளாஸ் ரூம்ல வந்து அந்த மின்மின் பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா. அவன் என்னை விட்டுட்டு அப்ராட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டையுக்காண்டி ஃபீல் பண்ண அழுதுட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோயின் வேகமா ஓடி போய் டையு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தேடிட்டு இருக்கா. ஆனால் அவன் எங்கேயுமே இல்லை. அவன் கிளாஸ் ரூம்லயுமே போய் பார்க்குறான். பட் அவன் அப்ராட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துட்டு அவனை வந்து டைரக்டர் வந்து திட்டினதுனால தான் அவங்க அப்பா வந்து அப்ராட் அனுப்பிட்டாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கரெக்டாக வரும்போது இவங்க அந்த டாப்பிக்கை நிறுத்திடுறாங்க. ஹீரோயின் வந்து ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து டையும் அவன் உட்காந்து படிச்சுட்டு இருந்த டேபிள்லாம் பார்க்குறா. கொஞ்சம் சேடாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒயாங்கும் ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒயாங் வந்து கேட்குறான், நீ வந்துட்டு டையு கொடுத்த டேப்பை வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து முழிச்சுட்டு இருக்கா. அப்போதான் வந்து ஒயாங் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறான். என்ன அப்படின்னா, அன்னைக்கு காட்டு பக்கம் போயிருக்கப்போ ஹீரோயினும் டையும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ஒயாங் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பான்ல, அதை வந்துட்டு டையு பார்த்துட்டு இவன் கிட்ட பேசுறதுக்காண்டி வருவான். என்னென்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஒயாங் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். என்ன பேசியிருப்பான்னா, ஃபர்ஸ்ட் அந்த செயின் லெட்டர் கொடுத்தப்போ வந்துட்டு அவன் ஒரு முட்டாள் ஒரு இடியட் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அந்த லெட்டரை படிக்கும் போதே வந்துட்டு அவள் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால தான் நான் அவகிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு டையு வந்து சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்துட்டு அவள் வந்து அந்த ட்ரெஸ்லாம் போட்டு இவனுக்கு காமிக்கணும்னு கிளம்பி வருவாள். அப்போ வந்து அவளை வந்து அவன் வந்து அந்த கிளாஸ்லேயே பார்த்துருவான். ஆனால் திரும்பும்போது வந்து அவனுக்கு வந்து ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு அவளை பார்க்குறதுக்கு ஹீரோயின். அதையும் வந்து சொல்லியிருப்பான். என்னென்ன நாள் வந்துட்டு அந்த காரில் மோதாமல் அவன் இழுப்பான்ல, அதுவுமே வந்துட்டு அவன் இழுத்து வைக்கும்போது அவன் ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பொண்ணு வந்து சாயும் போது இவ்வளோ ஹார்ட் பீட் அடிக்கணும் நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஹீரோயின் வந்து நடி அவன் பண்ணது எல்லாமே வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஒயாங் கிட்ட.
அன்னைக்கு ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாலாம் திட்டி நீ வீட்டில் தான் இருக்கும்போதே அவன் கால் பண்ணுவான்ல, அப்போ அவன் எங்கே இருந்திருப்பான்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பான். அவனுக்கு ட்ரிப்ஸ் வேறு ஏறி இருக்கும். பட் இவளுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு வந்திருப்பான். அப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட்டை கூட என்ன வேண்டியிருப்பான் அப்படின்னா அவளோட விஷில் வந்து நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒயாங் சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒயாங் சொல்லுவான் அவனுக்கு ஒரு சர்ஜரி நாடி தான் அவன் வந்து லண்டன் போகிறான் அப்படின்னு சொல்லுவானா. உடனே இவன் ஷாக்காக பார்க்குறான். ஆமாம், அவன் அந்த காரில் மோதி இருக்கும்ல, இவன் வந்து லெட்டர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கார் மோதி இருக்கும்ல, அதனால அவனுக்கு வந்துட்டு பிரெயினில் கிளாட் ஆகிருக்கும். இன்னும் வந்துட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் அவன் மண்டையில் அடிச்சு அவன் கண்டிஷன் ரொம்பவே வந்து பேட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்துட்டு அவன் வந்து சர்ஜரிக்காண்டி லண்டன் போகிறான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்துட்டு இவனை காமிக்கிறாங்க. இவன் வந்து என்னென்னா அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து நர்ஸ் கேட்பாங்க நீ தான் லண்டன் போறீங்களா, எதுக்கு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவனோட ப்ராமிஸை வந்து அவன் காப்பாற்றிட்டு தான் இருக்கான். இதெல்லாமே ஹீரோயின் கேட்டு ரொம்பவே அழுகிறான். இவன் வந்து அந்த ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்துல இருந்து அந்த டேப்பை வந்து போட்டு கேட்டுட்டு இருக்கா. அவன் வந்து பேசுகிற மாதிரியே நினச்சிட்டு அதை வந்து கேட்டுட்டு இருக்கா. அதில் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ பண்ண ப்ராமிஸை வந்துட்டு நான் காப்பாற்றிட்டேன், நான் ஒயாங் கூட உன்னை சேர்த்து வச்சுட்டேன், அதானே நீ ஆசைப்பட்ட, நீ வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசியிருப்பா. நீ என்னை மிஸ் பண்ணினா வானத்தை பாரு, நானுமே அந்த வானத்தை தான் பார்ப்பேன், ஸோ வந்துட்டு நீ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி அதை பேசி வச்சிருப்பான். இதை அவள் கேட்டுட்டு இருக்கா. இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஹீரோயின் வந்து செம்மையாக கிளம்பிட்டு வந்துட்டு அவங்க பாஸ் கிட்ட வந்து ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கா. எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியமா பார்க்குறாங்க இவளாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட ஆள்கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப்பும் பண்ணிடுறா. இப்போ ஒரு சிங்கிள் லைஃபாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு ஷாப் கிட்ட வர அங்கே வந்து கான்சர்ட், அதாவது அவளுக்கு பிடிச்ச ஹீரோட கான்சர்ட். பட் இவளால் வந்து டிக்கெட் எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு அதில் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு இதுதான் நம்மளால் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஷாப் போயிட்டு இவன் வந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து இவளோட கீச்செயின் மிஸ் ஆகிடும். அங்கே ஒரு ஆள் வரான். வந்து அந்த கீச்செயின் எடுத்துட்டு யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் முன்னாடி நிற்கும் போது ஹீரோயின்ட்ட வந்துட்டு இது உங்களோடதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவளோட ஃபேவரட் ஹீரோ அவளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பான். உன்னை இவ கத்த போகும்போது அவன் சொல்லுவான் கத்தாதீங்க நான் பிரேக்கில் இருக்கேன், யாருக்கும் என்ன அடையாளம் தெரியாது அப்படின்னோடனே ஹீரோன் வந்து செம்ம சந்தோஷம். ஆனால் வந்து ஹீரோன் வந்து காட்டிக்க மாட்டான். நானும் உங்கள் ஃபேன் இல்லையே அப்படின்னு சொல்லி இதுன்னு போது கரெக்டாக அவன் வந்து ஹெட்செட்டை பிடுங்கி விட்டுறான். ஹெட்செட் பிடுங்கினோடனே ஹெட்செட்டில் வந்து இவன் பாட்டை தான் வந்து அவள் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு அது என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணா அதான் சும்மா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் வந்துட்டு சரி ஓகே அப்போ வேற சாங் ஏதாச்சும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் அவன் ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு செல்ஃபியை வந்து பார்த்துருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் சொல்லுவான் எனக்கு ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினோன்னா நீங்கள் வந்து என் கான்செப்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்லும்போது உடனே ஹீரோயின் சொல்கிறா என்னால் வர முடியாது, என்கிட்ட நான் டிக்கெட்டே எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நம்பரை கொடுத்து இது என்னோட ஸ்டாஃப் தான், நீங்கள் கால் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவளால் நம்பவே முடியாது, தன்னோட ஹீரோ வந்து நேருக்கு நேர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கான்சர்ட் போகணும்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட் இடத்துக்கு போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இப்படி எனக்கு டிக்கெட் வேணும்னு கேட்கும்போது பின்னாடிலேருந்து சவுண்டு கேட்கும். யாருடான்னு திரும்பி பார்த்தா அங்கே டையும் நின்றுட்டு இருப்பான். இவளால் நம்பவே முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் சொல்லுவான் என்னன்னா நான் தான் வந்துட்டு இந்த கான்சர்ட்டை வந்து உனக்காண்டி வந்து பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமேட்டு அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வந்துட்டு அந்த ஹீரோ வந்து பேசுவார். ஒருத்தவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து அவங்க முன்னாடி பாடணும்னு சொல்லிட்டு அவங்க லவ்வுக்காண்டி தான் வந்துட்டு நான் வந்து இந்த கான்செர்ட்டே வந்து ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். உன்னை இதெல்லாமே வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்டே இருக்கா. கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் டையோ பார்த்துக்கிறா. டை வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். டையு வந்து சின்ன வயசில் அதாவது ஸ்கூல் படிக்கும்போது இவன் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரை பார்த்து சொல்லும்போது இவன் சொல்லுவான் அந்த ஆக்டரை உனக்காண்டி நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அந்த ப்ராமிஸை தான் வந்து இன்னைக்கு காப்பாற்றிருப்பான். ரெண்டு பேருக்குமே செம்ம சந்தோஷம். அந்த கான்சர்ட்டை பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே ஹாப்பியாக போகிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.